5 நாள் போலீஸ் காவல் முடிந்து டிடிவி தினகரன் இன்று டெல்லி நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்படுகிறார். அது பற்றிய தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், டிடிவி தினகரன் எப்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்? இன்று அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? காயத்ரி, சரியாக 2 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய தீசஜாரி மாவட்ட நீதிமன்றத்தில்தான் டிடிவி தினகரன் தற்பொழுது 5 நாள் போலீஸ் காவல் நிறைவடைந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவிருக்கின்றார். இன்றைய தினம் டெல்லி காவல்துறையினர் சார்பாக கூடுதலாக போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியது குறித்து கோரிக்கை வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே ஒரு 4 நாட்கள் டிடிவி தினகரனுக்கு சம்மன் வழங்கப்பட்டு அவர் நேரில் ஆஜராகி தொடர்ந்து விளக்கங்களை அளித்திருந்தார். இரவு பகலாக அந்த விசாரணையானது நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் 5 நாட்கள் போலீஸ் காவலானது கொடுக்கப்பட்டிருந்தது. சென்னை அழைத்து சென்று பல்வேறு கட்ட விசாரணைகள் அவரிடம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் டெல்லியிலும் விடிய விடிய அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே வேளையில் இந்த டெல்லி காவல்துறையினர் சார்பாக கூடுதலாக போலீஸ் காவல் கொடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் அதனை ஏற்பது என்பது தற்பொழுது ஒரு சந்தேகமான ஒரு இடமாகத்தான் இருக்கின்றது. அதற்கு மாற்றாக ஜுடிஷியல் கஸ்டடி, அதாவது நீதிமன்ற காவலுக்கு டிடிவி தினகரன் அனுப்பி வைக்கப்படலாம். அதுதான் தற்பொழுது நடைமுறையாக இருக்கக்கூடியது என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். அதே வேளையில் டிடிவி தினகரனுடன் கைது செய்யப்பட்ட அவரது நண்பருக்கும் இதே மாதிரி நீதிமன்ற காவல் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கின்றது. பின்னர் இந்த வழக்கானது நேரடியாக நீதிமன்றம் கண்காணித்து விசாரணையானது தொடர்ந்து நடைபெறும். 14 நாட்கள் வரை அவருக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போலத்தான் ஜாமீன் கோரியும் டிடிவி தினகரன் சார்பாக கோரிக்கை வைக்கப்படவிருக்கின்றது. ஆனால் அந்த கோரிக்கை ஏற்கப்படுமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் டெல்லி காவல்துறையினர் தீர்க்கமான முறையில் இந்த ஜாமீனுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கவிருக்கின்றார்கள். ஏனென்றால் தற்பொழுதுதான் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. பல்வேறு தரப்பினரை கைது செய்து வருகின்றோம். டிடிவி தினகரனிடமிருந்து கைப்பற்றிய முக்கியமான ஆவணங்கள் சிலவற்றை வைத்தும் அவரது அலைபேசிகளில் இருக்கக்கூடிய எண்களை வைத்தும் தற்பொழுதுதான் ட்ராக் செய்து வருகின்றோம். இந்த நேரத்தில் ஜாமீன் கொடுத்தால் சரியானதாக இருக்காது என்று டெல்லி போலீஸ் துறையின் சார்பாக கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே வேளையில் சுகேஷ் சந்திரசேகரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையும் இன்றைய தினம் விசாரணைக்கு வருகின்றது. இந்த ஹவாலா பண மோசடியில் ஈடுபட்டு வந்த நரேஷ் என்பவர் 2 நாட்கள் போலீஸ் கஸ்டடி வழங்கப்பட்டிருந்தது. அவருக்கும் இன்றைய தினத்துடன் போலீஸ் கஸ்டடியானது நிறைவடைகின்றது. அடுத்ததாக அவருக்கு என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படவிருக்கிறது அனைத்துமே இன்று மதியம் 2 மணிக்கு மேல் தான் தெரிய வரும். காயத்ரி, நிரஞ்சன், இதுவரை தினகரனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில காவல்துறைக்கு சில ஆவணங்கள் கிடைத்திருக்கிறதா குறிப்பிட்டீங்க. அந்த ஆவணங்கள் குறித்து காவல்துறை தரப்புல ஏதாவது தெரிவிக்கப்பட்டிருக்கா? அதாவது தம்பி தமிழரசன், இந்த விவகாரத்தை பொறுத்தவரை டிடிவி தினகரனிடம் இருந்து பல்வேறு தகவல்களை திரட்டுவதற்கான முயற்சியில் தான் டெல்லி காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆனால் அவர் இந்த விசாரணைக்கு முழுமையான முறையில் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்பதனை ஆரம்பத்திலிருந்தே டெல்லி காவல்துறையினர் ஒரு குறையாக கூறி வருகின்றார்கள். சுகேஷ் சந்திரசேகர் டிடிவி தினகரனுக்கு தான் பணம் கொடுத்ததாகவும் பணம் பெற்றுக்கொண்டதாகவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் இது தொடர்பான வேலைப்பாடுகளை மேற்கொள்வதற்காகத்தான் டெல்லி வந்தேன் என்பதனை பல்வேறு கட்டங்களில் டெல்லி காவல்துறையினர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இருவரது தொலைபேசி உரையாடல்கள் அடங்கிய ஆவணங்கள் அனைத்தையுமே டெல்லி காவல்துறையினர் சல்லடை போட்டு தற்பொழுது விசாரித்து வரக்கூடிய அதே வேளையில் டிடிவி தினகரன் இந்த பண பரிமாற்றம் எந்தெந்த வகையில் எல்லாம் மேற்கொண்டார், அவரது நண்பர்கள், குடும்பத்தினர் ஆகியோரது வங்கி கணக்குகளில் சில மிக முக்கியமானவற்றிலிருந்து சில ஆவணங்களை பெறப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட வங்கிகளிலிருந்து குறிப்பிட்ட தொகைகள் குறிப்பிட்ட தேதிகளில் குறிப்பிட்ட நபர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கின்றது. யார் யார் எந்தெந்த தேதி என்பதனை தற்பொழுது டெல்லி காவல்துறையினர் ரகசியமாக வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த பணங்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக 1 கோடி 50 லட்சம் 2 கோடி 3 கோடி என்று கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருவருக்காக டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு பிறகு மொத்தமாக அது சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரத்தில் தான் இந்த ஹவாலா ஏஜென்ட்டுகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த பணத்தை ஒன்று சேர்ப்பதற்கான விஷயங்களில் தான் ஓய்வு பெற்ற சில IAS IPS அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற இந்த விசாரணை வலயத்தில் தற்பொழுது குறுக்கி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட இவர்கள் நிறைய பேரை தற்பொழுது குறிவைத்திருப்பதாகவும் அவர்கள் அனைவரையுமே இந்த ஜுடிஷியல் கஸ்டடி நிறைவடைந்த பின்னர் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படும் என்று டெல்லி காவல்துறையினர் கூறியிருக்கின்றார்கள். அதே வேளையில்
தமிழகத்தைச் சேர்ந்த சில அமைச்சர்களும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று டெல்லி போலீசார் கருதுகின்றனர். அது உறுதியாகும் பட்சத்தில் இந்த வழக்கானது உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கின்றது. டெல்லி காவல்துறைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பொறுத்தவரை டெல்லி காவல்துறையே ஒரு வழக்கை சிபிஐ விசாரிக்கலாம் என்று பரிந்துரை செய்யலாம். எனவே அந்த கோணத்திலும் தற்பொழுது விசாரணையானது சென்று கொண்டிருக்கிறது. தம்பி தமிழரசன்.